பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மீண்டும் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் உள்ள கேத்துவ சத்தியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். பல வாசனை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம கேத்துரால் என்ற வாசனை என்று பல ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கேட்டோம். இன்றைக்கு திராட்சரசத்தின் வாசனை என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் அதில் 27ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது, அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து, இதோ என் குமாருடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பணியும் பூமியின் குடும்பங்களை கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்ச ரசத்தையும் தந்தருள்வாராக என்று ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற நல்ல வெளிப்பாடு உள்ள வார்த்தையை நாம் பார்க்க முடியும். சாதாரணமாக இப்படிப்பட்ட வார்த்தைகள் வர வேண்டும் என்றால் எல்லாருக்குமே இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் வராது. ஆக ஈசாக்குக்கு இந்த வார்த்தைகள், இந்த வெளிப்பாடு வந்தது இதுவரையும் அந்த சத்தியத்தை பேசுவதற்காக. இதுவரையும் அவர் சொன்ன எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினதற்காக. இன்னும் நிறைவேறுகிற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டது அவனுக்குள்ளாக அவன் வாக்குத்தத்தன் பிள்ளையாக இருந்தாலும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்தான். அதனால தான் அவனையே பலி செலுத்தும் போது அவனே தன் விறகுகளை சுமந்து மோரிபா என்கிற மலையின் அடிவாரத்தில் போய் விறகுக்கு பலிக்கு ஆடு எங்கே என்று கேட்கிறார். தகப்பன் சொல்கிறார், கர்த்தர் எல்லாம் வைத்து பார்த்து கொள்வார் என்று அந்த மோரிபா மலையில் அவனை கட்டி அந்த விறகின் பலி செலுத்து கட்டி வைக்கும் போது கூட அவனை எதிர்த்து பேசலை, தன்னை தப்பிவிக்க வகை தேடலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலமாக இருந்தால் தகப்பனை படுக்க வச்சு பலி செலுத்தி போடுவாங்க. ஆனால் அவனுக்குள்ள எண்ணம், தகப்பனை எதை செய்தாலும் நல்லதுக்கு செய்வார் என்று கீழ்ப்பிடுதலோடு பொறுமையோடு அவன் இருந்தான். அதிலிருந்து தேவன் அவனை காப்பாற்றினான். திருமண விஷயத்தில் கூட தகப்பன் பார்த்த பெண்ணை தான் கட்டினான். இன்றைக்கெல்லாம் அப்படி நம்ம பார்க்க முடியாது, அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஆனால் தகப்பனை பார்த்த பெண்ணை விவாகம் பண்ணினான். அதே ஒரு கட்டத்தில் அவன் தன் தேசத்தை விட்டு தகப்பனை போல அவன் இன்னொரு தேசம் கடந்து போக வேண்டும் விரும்பினாலும் கர்த்தர் சொன்ன, இந்த தேசத்தை விட்டு போகாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் ஈசாக்கு விதைத்தான். 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதே சமயத்தில் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு தியானிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். சாயங்கால வேலையில் தியானிக்கிறவன் அப்படின்னா ஜப வாழ்க்கை கண்டிப்பாக இருந்திருக்கும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த ஈசாக்கு. அதை யாக்கோபுக்கு அதை ஆசீர்வதிக்கிறான். பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திராட்சை செடியான நாற்றானாலும் அல்லது செடியானாலும் தோட்டமானாலும் கொடியானாலும் கனிகளானாலும் அது அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏசாயாவின் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த திராட்சை ஒரு செடி நாற்று என்பதையும், தேவன் அந்த தோட்டத்தை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கோபுரங்களை பாதுகாப்பதற்காக ஆலயத்தை வைத்து நல்ல உரம் போட்டு அது நல்ல கனிகள் தரும் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான காரியத்தை பார்க்கிறோம்.
அது உவர்ப்பான கனிகள், ஆகாத கனிகள், கசப்பாத கனிகள் கொடுத்ததுனால அது அடைப்பை எடுத்து போடுகிறார், அதை பாழாக்குகிறார் என்று பல காரியங்களை பார்க்கிறோம். இதே யாக்கோபு பிந்தின காலத்தில் தான் பெற்ற பிள்ளை யோசேப்பை யோசேப்பு கனித்தரும் திராட்சை கொடி என்று யோசேப்புக்கு ஒரு பெயர் வைத்திருப்பதை கூட நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 128 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, மனைவி குறித்து வீட்டோரங்களும் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று எத்தனையோ சத்தியங்களை நாம் கேட்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்தில் ஏசு சொல்கிறாரு, பிதா என் தோட்டக்காரர். என்ன தோட்டக்காரர்? திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் என் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை குடிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் மெய்யான திராட்சை செடி, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சாதாரண திராட்சை செடியாய் இருக்கிறோம் என்று பல காரியங்களில் வேதாங்கமத்தில் அந்த திராட்சை பழங்களை குறித்தும் திராட்சை செடியை குறித்து தானே அநேக காரியங்களை பார்க்க முடியும். ராஜாக்களின் நாட்களில் திராட்சரசம் இல்லாமல் இருக்காது. இஸ்ரவேல் வீட்டுகளில் விழாக்கள், திருமணங்கள் நடைபெறும்போது அங்கே திராட்சரசம் முதன்மையாக அங்கே இருக்கும் என்பது நமக்கு அநேகருக்கு தெரியும். ஆகவே அதை வைத்து தான் திராட்ச ரசத்தை போல உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுகிறார். ஆகவே தான் நம்ம திராட்ச ரசத்தின் வாசனை என்பதை தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது அதில் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே 17வது வசனத்தில் இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, தானியம் வாலிபர்களையும் புது திராட்சை ரசம் கன்னிகையை வளர்க்கும் என்று சொல்லுகிறார். திராட்சை ரசம் என்பது கன்னிகையை வளர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆக புதிய இடத்துல கர்ப்புள்ள கன்னிகையாக இருக்கிற நம்ம இயேசுவாகிய திராட்சை ரசத்தை பார்க்கல இனிமையானவர், இன்பமானவர். நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் நம்மை வளர்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உபாகம் எழுதின புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகம் எழுதின அந்த புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தை நான் திருப்பி ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக நீங்கள் கேளுங்க. 33ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அழகான ஒரு வார்த்தை நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படியே தேவன் நம்மை அற்புதமாக நம்மை நடத்துகிறார் என்பதை அறிந்து, திராட்சை ரசத்தை பார்க்கலும் இனிமையானவர், இன்பமானவர், மேன்மையானவர், நம்மையும் அப்படி நடத்தும்படியாக நாம் அவருக்கு அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த 33ஆம் அதிகாரம் அதில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லுகிற வார்த்தைகள், அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் அதில் 28வது, இஸ்ரவேலே சுகமாய் அவர் தனிமையாய் வாசம் பண்ணுவான், யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமுள்ள தேசத்தில் இருக்கும், அவருடைய வானம் பனியே பெய்யும் என்று சொல்லுகிறார். ஒரு தேசமே திராட்சை ரசத்தை போல வாசனை நிறைந்த ஜீவியமாக இருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் அங்கே சொல்லுகிறது. அதே ஓசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து, நான் அவளை சீர்கேட்டை குணமாக்குவேன்,
அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போலிருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லிபினேனின் போல வேறொன்று வளருவான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்துடைய அலங்காரத்தை போலவும் அவருடைய வசன லிபினேனுடைய வாசனை போல இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். தானிய விளைச்சல் போல செழித்து திராட்சை செடிகளில் போல படருவார்கள். அவருடைய வாசனை லிபினனுடைய திராச ரசத்தின் வாசனை போல இருக்கும் என்று அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் இடைப்படுவதை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் திராச ரசத்துடைய வாசனை போல தேவன் நம்மை நடத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த திராட்சரசம் எதை காட்டுகிறதுன்னா, சங்கீதம் 104 சங்கீதத்தில் வாசிக்கும் போது 104 சங்கீதம் அதில் 15வது வசனத்தை நான் வாசிக்கும் போது 104 சங்கீதம் 15வது வசனத்தில் அது ராஜாக்களுடைய இருதயங்களை மகிழ்ச்சி ஆக்கும் திராட்சரசம் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய திராட்சரசம். ஆக மகிழ்ச்சி என்பது யார் மகிழ்ச்சி? கர்த்தரே நமக்கு மகிழ்ச்சியாக இருப்பார். ஆலயத்துக்கு போவோம் என்கிற மாத்திரத்தில் நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் தாவீது சொல்லுகிறார். என் ஜெப வீட்டில் அவளை கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தானியம் திராட்சரசத்தை பார்க்கலும் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு தந்தே என்று சொல்லுகிறார். ஆபுக்குக்குள்ள அந்த திராட்சை பழங்களும் பலனற்று போனாலும் அங்கே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது எனக்கு பலன் என்று சொல்கிறார். அவ்விதமான நித்திய மகிழ்ச்சியை, மாறாத மகிழ்ச்சியை தேவனுடைய சமூகத்தில் தேவன் அவர் தந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது 21 சங்கீதத்தில் வாசிக்கும்போது, சங்கீதம் 21:6 வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று நம்ம வாசிப்போம். சங்கீதம் 21:6 நம்ம வாசிப்போம். சங்கீதம் 21 சங்கீதம் 6 நாம் வாசிக்கிற ரொம்ப கவனமாக நம்ம கேட்போம். 21:6 அவரை நித்திய ஆக்குகிறே, அவரை உம்முடைய மகிழ்ச்சி சமூகத்தின் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறேன். அப்போ எங்கே நமக்கு மகிழ்ச்சி? இந்த திராட்சரசங்கள் நம்ம இருதயத்தை மகிழ பண்ணுவதைப் போல தேவ சமூகம் தான் மகிழ்ச்சியாக்கி நம்மை பூரிக்க செய்கிற தேவ சமூகத்தில் வரும்போது தான் அந்த திராட்ச ரசத்திலும் இனிமையானவன் உன்னத பாட்டில் சொல்லுவதைப் போல நம்ம எல்லாவித மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 3 அதிகாரத்தை நாம் திருப்பு கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதில் 3 அதிகாரத்தை, சரி அந்த வசனம் வேண்டாம், நம்ம பிரசங்கத்தின் புஸ்தகத்தில் அதை மாத்திரம் வாசிப்போம். நேரமாயிடும். 3 அதிகாரம் 12 வசனத்தை நம்ம கேட்போம். அந்த வசனங்கள் நமக்கு தேவன் தருகிற வசனங்கள். உங்கள் வாழ்க்கையில் திராட்சை ரசத்தை போல வாழ்க்கை தருகிறவர். 3 அதிகாரம் 12 வசனம், மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கிற நன்மை செய்வதும் ஏன் அல்லாமல் வேறொரு நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று அறிவேன் என்று அங்கே சாலமோன் எல்லாவற்றையும் அனுபவித்து சாலமோன் சொல்லுகிறான். பூமியிலே நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டுடைய வருகை வரையிலும் நன்மை செய்கிற பழக்கத்தோடு இருந்தால் இந்த திராட்சை ரசத்தினுடைய வாசனைகளை உங்களுக்கு அவர் தருவார். இதை விசுவாசித்து தேவ சமூகத்தில் வசனத்தை ஏற்றுக்கொண்டவளாக இருங்க. கர்த்தர் உங்களை இந்த வாக்கு தத்தங்களின்படி நடத்துவார்.
இனிமையானவர். அவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளருவதற்கும் படருவதற்கும் பெருகுவதற்கும் பூமியிலே வாசனை நிறைந்த ஜீவியம் செய்வதற்கு அவரே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்து வாசிப்பார் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அவர் தமது வாயின் முத்தங்களால் அவர் தம்முடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலம். போதும். அப்ப திராட்சை ரசத்தை பார்க்கிலும் அவருடைய சிநேகம் இன்பமான சிநேகம். முதலே சொல்லலேலுயா. அதான் அந்த கல்வாரி நாயகனே இந்த பாடல் பாடும்போது திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமையானவரே இன்பமானவரே என்று பாடுகிறோம். ஆக நம்முடைய ஜீவிதத்தில் திராட்சை ரசத்தை காட்டிலும் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துகிற தேவன். அங்கே சொல்கிறார். அது எதை காட்டுகிறதுனா, மீண்டும் அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, மீண்டும் வாசிப்போம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் தமது வாயின் முத்தங்கள் அவர் தன்னுடைய வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக உமது நேசம் உம்முடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் உம்முடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஒரு சொல்லலையா. ஏன் ஆண்டவர் நேசிக்கிறாருன்னா, இங்கே அவருடைய நேசத்தை சொல்றார். நேசம் உம்முடைய அன்பு அல்லது உம்முடைய பாசம் திராட்சை ரசத்தை பார்க்கலும் மேலானது. அல்லேலூயா. அது அற்புதமானது, அது இன்பமானது. அந்த திராட்சை ரசத்தை பார்க்கலும் நீ எங்கள் மேல் வைத்த நேசம், அந்த நேச வைராக்கியம் அல்லது அந்த நேச தழல், அவருக்கு பேரே ஆத்தும நேசர். அவர் நம் மேலே நைத்த அந்த நேசம் திராட்சை ரசத்தை காட்டில இனிமையானது என்று அங்கே எழுதுவதை பார்க்க முடிகிறது. ஒரு சொல்லலேலூயா. அந்த இயேசுவோடு நாம் இருந்தால், அந்த இயேசு நம்முடைய ஜீவிதத்தில் கலந்திருந்தால், அந்த வாசனை வீசக்கூடிய மனம் வீசக்கூடிய திராட்சை ரசத்தின் வாசனையாக நாம் ஜீவிக்க முடியும். அது தேவனுடைய நேசத்தை காண்பிக்கிறது. சங்கீதம் 104ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது இந்த திராட்சை ரசத்தின் நிமித்தம் அடுத்தது என்னென்ன 15ஆவது வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியாக்கும். என்னவா? மனுஷனுடைய இருதயத்தில் மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவன் முகக்கலையை உண்டாக்கும் எண்ணெயும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தை விளைவிக்கும். ஒரு சொல்லலையா. ஆக திராட்சை ரசம் என்பது மனுஷுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய திராட்சை ரசம். மனுஷுடைய முகங்களை கலையாக அழகாய் பிரகாசமாய் மாற்றுகிற திராட்சை ரசம். சொல்லலையா. திராட்சை ரசத்தை விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. வாழ்நாளெல்லாம் நான் திராட்சை ரசத்தை பார்த்ததில்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பல முறையும் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த திராட்சை ரசம் எப்படி இருக்குமா? இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாக்கும், முகங்களிலே கலை உண்டாகும், அழகு உண்டாகும். அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியாய் அவர் இருப்பார். அவருடைய முகத்தை பார்க்கிறவர்களும் முகத்தில் கலை உண்டாகும், பிரகாசம் உண்டாகும், அழகு உண்டாகும். ஒரு சொல்லலேலுயா. வேதம் சொல்லுகிற சொல்லி இவர்கள் அழகாய் நிற்கிற யார் இவர்கள் என்று சொல்ல வண்ணமாக ஆவிக்குரிய அழகை ஏற்படுத்துகிறவர். அன்றைக்கெல்லாம் நீங்கள் அந்த சாதராக் மேசாக்
இவங்கெல்லாம் மரக்கரையினாலே அவர்கள் எப்படி இருந்தாங்க? அழகாக இருந்தாங்க. எஸ்தர் பாருங்க, நான் அந்த ஏகாய் நியமித்தது இல்லாமல் ஒரு கேட்காம அந்த ராஜாவின் பார்வையில் அழகாய் மாறினார். ஆக இயேசு கிறிஸ்து நமக்கு மகிழ்ச்சியும் அழகையும் பிரகாசத்தையும் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 21 சங்கீதம் 6 வசனத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 21:6. அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறேன். அவர் நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவளாக்கினே. அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சி, அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியினாலே பூரிப்பாக்குகிறேன். அப்ப நம்ம யார் மகிழ்ச்சி? தேவன்தான் மகிழ்ச்சி. அது எப்படி மகிழ்ச்சி? மகிழ்ச்சியினாலே பூரிப்பு காக்குகிறேன். அது எங்க கிடைக்கும்? தேவ சமூகத்தில் கிடைக்கும். ஒரு சொல்லலையா? தேவ சமூகத்தில் வரும்போது தேவன் தருகிற மகிழ்ச்சி, பூரிக்கக்கூடிய மகிழ்ச்சி. அதுதான் தாவீது சொல்லும்போது, அந்த மகிழ்ச்சிக்காக நான் ஆலயத்துக்கு போவோம் என்ற மாத்திரத்தில் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன். இன்னும் வேதம் சொல்லுகிறது, நித்திய மகிழ்ச்சிக்கு நேராக உங்களை நடத்துவேன். அப்போ தேவ சமூகத்தில் இந்த திராட்ச ரசத்தை போல நம்ம இருதயங்களில் தேவன் மகிழ்ச்சியினாலே நாம் பூரிக்கத்தக்க நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி தருகிற தேவ சமூகம்னா திராட்ச ரசத்தை பார்க்கலும் அவன் மேலானவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. அதான் தாவீது போன வர கூட நம்ம அந்த வசனத்தை நம்ம டச் பண்ணோம். அப்படியே தானியம் திராட்ச ரசத்தின் விளைச்சலின் பார்க்கல அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியை தந்தீங்க என்று சொல்லுகிறார். அதே போல் ஆபுக்கப்பு எழுதும்போது திராட்சை ரசத்தில் பலமே இல்லான்னு பண்ணாலும் கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருப்பதே புதிய பலன். ஒரு சொல்லலையா? அதை காட்டிலும் மகிழ்ச்சி தேவ சமூகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் இன்னும் ஒரு பிரசங்கின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. பிரசங்கின் புஸ்தகம் மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும். அப்போ ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியா இருக்கணுமா? உயிரோடு இருக்கிற நாட்கள் வரையும் நன்மை செய்வதுமே அல்லாமல், நன்மை செய்வதே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று சாலமோன் சொல்ற, இல்லை என்று நான் அறிவேன். அப்ப மனிதன் வாழ்நாளெல்லாம் அது இல்லை இது இல்லை என்று சொல்வதை பார்க்கலாம், அவன் வாழ்நாள் முழுவதும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக நல்ல மகிழ்ச்சியாக வாழ காரணம்னா இயேசு நம்மோடு இருந்தார். நிறைவாக இருக்கும்போது போதும், குறைவானது வாழ்க்கையில் வரும்போதும் அந்த மகிழ்ச்சி நமக்கு எப்போதும் நிறைவாகவே இருக்கும். ஆக அந்த மகிழ்ச்சி குறித்துதான் திராட்சை ரசம் ஒரு மனிதனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே இப்போ 1 தீமோத்தேயு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்றான், அவன் உபவாசத்தோடு இருக்கிறான், ஆனால் வெறும் தண்ணீர் மாத்திரம் குடிப்பான். ஆகவே இனி நீ வெறும் தண்ணீர் மாத்திரம் குடிக்காம உன் வயிற்றுக்காக உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனத்திற்காக கொஞ்சம் திராட்சை ரசத்தை குட்டிக்க. ஒரு அலை சொல்லலையா? தீமோத்தேயுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன். கிரேக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா, தண்ணீரில் திராட்சை ரசத்தை கலக்காம வெறுமையான தண்ணீர் குடிக்க மாட்டாங்கள. 1 கப்பு திராட்சை ரசம்னா 3 கப்பு தண்ணீர் கலந்து தான் அவங்க குடிப்பாங்கள. விரும்பியாக ஒரு மனிதன் நாள் முழுவதும் தண்ணீர் கொடுத்தால் அவனுக்கு வயிற்று வலி வருமா. இந்த தீமோத்தேயு என்ன பண்ணியிருக்கிறான்னா, வெறும் தண்ணீரே குடிச்சிட்டு இருக்கிறான்.
அதனால் அவனுடைய பலவீனங்கள் வந்திருக்கு, வயிற்று பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆகவே பவுல் சொல்லுகிறார், நீ வெறுமையாக தண்ணீர் கொடுக்காம கொஞ்சம் என்ன செய்ய, திராட்ச ரசத்தை நீ கலந்து குடிங்கிறான். ஒரு அலையா. ஆக திராட்ச ரசம் என்பது நம்முடைய சரீரத்தினுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு ஒரு மருந்தா இருக்கு, வயிற்று பிரச்சனை மாற்றுவதற்கு ஒரு மருந்தா இருக்கு, வியாதிகளுக்கு அது மருந்தா இருக்கிறது. ஒரு அலையா. அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய வியாதிகளுக்கும் பலவீனத்திற்கும் பரிகாரியாக இருக்கிறார், குடும்ப மருத்துவராக இருக்கிறார், கீலியாத்தின் பிசின் தைலமாக இருக்கிறார், அவர் ரண வைத்தியராக இருக்கிறார். அலையா. எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் திராட்ச ரசத்தை பார்க்கலும் அதிகமான நம்முடைய தேவன் அவருடைய தழும்புகளாலே, அவருடைய காயங்களினாலே, அவருடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன். அதுதான் அந்த திராட்ச ரசத்துடைய வாசனை நிறைந்த ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அலையா. என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எருசலேமில் ஒருவன் இருந்தான், ஆலயத்தை விட்டு பின்வாங்கி வந்தான், எரிகோவுக்கு வந்தான். அவன் என்ன செஞ்சாங்க, கல்லர்கள் என்ன செய்தார்கள், அது லேவினி என்ன பண்ணான், ஆசாரியன் என்ன பண்ணான், நல்ல சமாரியன் என்ன பண்ணாருன்னா அதை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வரையும். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஏன்னா அவன் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா கல்லறுக்கையில் அகப்பட்டு அவனை எப்படி பண்ண காயப்படுத்தினாங்க. 1, அவனை அடித்தார்கள். 2, வஸ்திரத்தை உரிந்தார்கள். குற்று உயிராக இருக்கிறான். ஒரு அலையா. அப்ப அந்த சூழ்நிலை தான் அவன் இருக்கிறான். அப்ப அவன் வந்து பக்கமாய் விலகி போறான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் அவனும் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவர் இப்ப வராரு சமாரியன், நல்ல சமாரியனாக இயேசு வருகிறார். சமாரியன் வந்து பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம். ஒரு அலையா. அப்ப காயங்களை ஆற்றக்கூடிய மருந்து. அவன் மேல எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். ஒரு அலையா. மற்ற லேவியனை போல ஆசாரியனை போல விலகி போகாம அவன் வஸ்திரம் இல்லாமல் காயப்பட்டு அடி வாங்கி திருடனால எல்லாரும் திருடப்பட்டு பாதி உயிர் அப்பமோ என்கிற சூழ்நிலையில அவன் நல்ல சமாரியன் இயேசு வந்து முதலாவது செய்த காரியம் அவனுடைய காயங்களை கட்டினார். அலையா. அதுக்கு அவர் பயன்படுத்தினது எண்ணெய். 2வதாக திராட்ச ரசத்தினாலே அவருடைய காயத்தை கட்டி அவர் சுய வாகனத்தில் ஏற்றி அவனை பராமரிப்பதற்காக சபை என்கிற சத்திரத்தில் தேவன் கொண்டு போய் விட்டார். அலையா. ஆக மனுஷனுடைய காயங்களை ஆற்றுகிற நெல் மருந்து தான் திராட்சரசம். இயேசு கூட நம்ம வாழ்க்கையில தான். யோபு சொல்கிறார், அவரே அடிக்கிறார், காயத்தை ஏற்ப அவரே காயத்தை கட்டுகிறார். அலையா. நம்முடைய காயங்களை மாற்றுவதற்கு அவர் காயப்பட்டார். அதான் ஃபாதர் படும்போது இனி நான் சுமக்க தேவையில்லை, என் இயேசு சுமந்த பின் அவரே எனக்காக காயப்பட்டு என்னை குணமாக்கும்படி எனக்கு வருகிற எல்லா காயங்களை மாற்றுவதற்கு அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். அலையா. அவர் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அத்தனை காயங்களையும் மாற்றக்கூடிய
நல்ல மருந்தாக அந்த இயேசு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு படைக்கக்கூடிய படைப்பில் இந்த திராட்சை ரசம் இருந்திருக்கு. தேவனுக்கு என்று கொடுக்கிற வாழ்க்கையில் கூட யாத்திரையாகும் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. யாத்திரையாகமும் 29ஆம் அதிகாரம். ஒரு மரக்காலிலே ஒரு மரக்காலிலே 10ல் ஒரு பங்கானதும் 10லே ஒரு பங்கு ஒரு பங்கானதும் ஒரு பங்கானதும் இடித்து பிழிந்த கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமாகிய மெல்லிய மாவையும் இது நித்திய சர்வாங்க தனபலி, மெல்லிய மாவையும் பானபலியாக கால்படி திராட்சை ரசத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே தேவனுக்காக படைப்பையாக என்று எழுதுகிறார். தேவனுக்கு என்று கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா, கால்படி திராட்சை ரசத்தையும் அங்கே தேவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருப்பதை நித்திய சர்வாங்க தகன பலிகளாக படைக்கப்பட்ட பொருளிலும் தேவனுடைய நியமத்தின்படி பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்காக படைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறது? தேவனுக்கென்று கொடுக்கிற சுபாவத்தை காட்டுகிறது. ஒரு அலைச்சுலையா நமக்கு வரக்கூடிய எல்லா விளைச்சல்களிலிருந்தும் தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. என்னாகும் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க. என்னாகமும் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பானபலியாக ஒரு படியில் 1/3 ஒரு பங்கு திராட்சை ரசத்தையும் 1/3 ஒரு பங்கு பானபலியாக திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும். கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக அந்த திராட்சை ரசத்தை 3/4 ஒரு பங்கு விதமாக பானபலியாக அவர் முகர்ந்து பார்க்கத்தக்கதாக நாம் அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆக நாம் செலுத்தும் போது தேவன் அதை முகர்ந்து திராட்சை ரசத்தினுடைய வாசனைகளை, நல்ல வாசனை வருது என்று நம்ம முகர்ந்து பார்க்கிறது போல தேவன் முகர்ந்து பார்க்கக்கூடிய சுகந்த வாசனையாக நாம் ஏறெடுக்கிற படைப்புகளிலே தேவன் விரும்புவதை போல நாம் விரும்புகிற காரியத்தை அவருக்கு செய்ய வேண்டும். அதுக்கு தான் நீதிமொழிகளை எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் நீதிமொழிகள். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும். ஆமா, என்ன விளைச்சல்? திராட்சை விளை முதல் பலனானாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் உன் ஆலயத்தில் திராட்சரசம் புரண்டு ஓடும். என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சையை போதும். அப்ப என்ன தேவனுக்கென்று கொடுக்கும் போது நாம் கொடுக்கிற கால்படியானாலும் ஒரு பங்கானாலும் தேவன் நமக்கு திருப்பி தரும்போது அது புரண்டு ஓடுகிற திராட்சரசமாக தேவன் தருகிறார். உடலே சொல்லலையா? பெருகி ஓடத்தக்க ஆசீர்வாதம், நிரம்பி வழியத்தக்க ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு இல்லையா? நீங்கள் காற்றையும் மழையும் காண மாட்டீங்க, வாய்க்கால் எல்லாம் என்ன செய்யுமா? நிரப்பப்படும். அவர் எல்லாவற்றினால நிரப்புகிற தேவன் அவர். நாம் செய்வது கொஞ்சமானாலும் அவர் தருவது தாராளமாக நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை உன்னுடைய களஞ்சியத்தில், உன்னுடைய வீட்டில், உன் தேசத்தில், உன்னுடைய வாய்க்கையில் திராட்சரசங்கள் புரண்டு ஓடத்தக்க ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாடு காலத்தில் இன்னொரு சத்தியத்தை கூட நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 9:17. புது திராட்சரசத்தை நல்ல கவனிங்க.
புதிய திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறது. பழைய துருத்திகளிலே வார்த்து வைக்க மாட்டாங்க. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போகும், ரசமும் சிந்தி போகும். அப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, புதிய துருத்திகளில் புதிய திராட்சை ரசத்தை வார்த்து வைப்பார்கள். ஒரு அலை சொல்லலையா? அப்போ என்ன செய்யாதுன்னா, துருத்தி கிழியாது, அந்த திராட்சை ரசங்கள் வழிந்து கொட்டாது. ஆக புதிய திராட்சை ரசம் பழைய துருத்திகளிலே ஊற்றி வைக்க முடியாது. ஒருவேளை அதை ஊற்றினாலும் துருத்தி கெட்டு போயிடும், திராட்சை ரசங்கள் வீணாய் விடும். ஒரு அலை சொல்லலையா? அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, அந்த துருத்தி என்பது தோலினால் செய்யப்பட்ட அந்த துருத்தியை தண்ணீரில் ஊற வைப்பார்கள். ஊற வைத்த பின்னாடி அது மேலே எண்ணெயை தடவி சில நாட்களோ சில மணி நேரங்களோ அதை ஊற வைத்த பின்பு புதிய திராட்சை ரசத்தை அந்த புதிய துருத்திகளில் என்ன செய்வார்கள், ஊற்றுவார்கள். ஆக திராட்சை ரசம் என்பது பொங்கி வருகிற ஒரு பொருள். ஆகவே அது பொங்கி வர வர இந்த துருத்தி தன்னை விரிவடையத்தக்க தன்னை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அப்படியே விரிவு அடைந்து திராட்சை ரசம் கீழே சிந்தாமல் பாதுகாத்துக்கொள்ளும். அது விரிவடைந்து அந்த துருத்தி கிழியாமலும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆக இதை எதை சொல்லுகிறாருன்னா, பழைய வாழ்க்கை புதிய வாழ்க்கை. நமக்குள் இருக்கிற பழைய மனுஷனுடைய வாழ்க்கை, மாம்சத்துக்குறைவின் வாழ்க்கை, அவைகள் இருந்தால் புதிய திராட்சை ரசம், புதிய அபிஷேகம், புதிய எண்ணெய் அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது அது சிந்தி வீணாய் போய்விடும். அலை சொல்லுயா? அதே சமயத்தில் அவர்கள் கிழிந்து போகும்னா புத்தலான பையை போல நம்முடைய ஜீவியங்கள் மாறிவிடும். அதனால புதிய திருத்தினா புதிய மனுஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், படைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின. அப்போ அந்த புதிய மனுஷன் புதிய துருத்திக்குள்ள எவ்வளவுக்கு அதிகமாக அந்த திராட்சை ரசத்தை போல எவ்வளவுக்கு அதிகம் அபிஷேகம் ஊற்றப்பட்டாலும் அந்த பாத்திரங்கள் நிரம்பிட்டே இருக்கும். ஒரு அலை சொல்லலையா? அந்த பாத்திரங்கள் கெட்டு போகாது, அந்த பாத்திரம் நிரம்பி வீணாய் விடாது. அவனுடைய வாழ்க்கை செம்மையாக நிஜமான நிரந்தரமாக தாவீது சொல்வது போல என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது என்கிற அனுபவத்திற்குள்ள வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒப்பிட்டு தான் இங்கே பழைய துருத்திகளிலே புதிய திராட்சை ரசத்தை வார்க்க மாட்டார்கள். ஒரு அலைய சொல்லலையா? அது 4 சுவிசேஷங்களில் அந்த சத்தியத்தை நாம் பார்க்க முடியும். ஆகவே புதிய துருத்திகளிலே புதிய திராட்சை ரசத்தை வார்ப்பார்கள். சவுலு கூட பாருங்க, புதிய மனுஷனான அவன் மேலே தேவ ஆவியானவன் வேறே மனிதனாய் மாறினான். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனசு புதிதாக்கணும், நம்முடைய இருதயம் புதிதாக்கணும், சிந்தனைகள் எல்லாம் புதிதாக்கப்படும் போது புதிய திராட்சரசமாகிய அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்றிட்டே இருப்பார். அல்ல சொல்லுங்களேலுயா, சத்தமாதான் சொல்லுங்களேலுயா. இன்னொரு பகுதி, நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவள் 3.5 வருடம் 33 வருடம் வாழ்ந்தாலும் ஊழியத்தை எங்கே செஞ்சாருன்னா திராட்சை ரசத்தின் மூலமாகத்தான், அந்த அற்புதத்தின் மூலமாகத்தான் அந்த ஊழியத்தையே ஆரம்பித்தார். ஒரு அலைய சொல்லலையா? அது வரைக்கும் தேவன் காத்திருந்தார். திருமணத்திற்காக யாராகளும் என்னை அழைப்பார்களோ அப்போவே அவருக்கு அந்த பவர் இருந்துச்சு, ஆனாலும் அது செய்யலை. அப்போ ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அதை கலிலேயாவில் கானாவுள்ளே அழைத்த போது இயேசு அங்கே கடந்து போனார். அங்கே கடந்து போய் தான் அங்கே அற்புதம் செய்தார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
அதுல 3ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நீங்க வாசிச்சு பாருங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். இது மனுஷனால் கொடுக்கப்படுகிற திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு ஸ்ரீயே எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரனை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை அதை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது போய் மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு நல்ல கவனிச்சிடுங்க. எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒருத்தருக்குள்ளுக்கு வந்தா ஜனங்க சொல்வாங்க, எங்கிருந்து இவங்களுக்கு வருதோ சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் தருவார். ஒரு அலை சொல்லலையா? சில கேட்பாங்க, நம்மளாம் அப்படியே போனால் அப்படியே இவங்களுக்கு எங்கேருந்து வரும், ஃபாரின்லேருந்து வருதோ அப்படின்ட்டு தவறாக கூட நினைக்கிற ஆட்கள் இருக்காங்க. நமக்கு பரத்திலிருந்து வருகிறது. ஒரு அலையை சொல்லலையா? பரத்தில் இருக்கிற தேவனால எங்கிருந்து அதுவரை அந்த மாதிரி திராட்சரசம் அவங்க பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய திருமண நாட்களில் திராட்சரசம் இல்லைன்னா மானம் கெட்டு போயிடும். இது எங்கிருந்து வந்தது வாசிங்க. அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு மாத்திரம் தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை, அது திராட்சரசம் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுப்பான். ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரையிலும் வைத்திருந்தோ என்றார். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் கானாவூரிலே செய்து மகிமையை வெளிப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் அவரை விசுவாசி. ஒரு அலையை சொல்லையா? தன் ஊழியத்திற்காக இவ்வளோ நாள் எங்க வச்சிருந்தீங்க? கர்த்தர் நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட காலம் வரும்போது தேவன் அதை நமக்கு தருவார். அலையா? ஏற்ற வேலையில உயர்த்தும்படி பலத்த கருத்திற்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கிருங்க அப்படிங்கிறார். அந்த வேலை அதான் சொல்ல, என் வேலை வரல அப்படிங்கிற அந்த வேலை வரும்போது முந்தின வாழ்க்கையை பார்க்கலாம், முந்தின ஜீவிதத்தை பார்க்கலாம், பிந்தின அந்த திராட்சை ரசம் எவ்வளவு மேன்மையாக இருந்ததோ அதே மேன்மையான அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கேட்கிற யாவருக்கும் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அதை நினச்சிதான் அந்த ஈசாக்கு யாக்கோபுக்கு திராட்சை ரசத்தை போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா அப்படின்னு அவனை வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட நம்ம ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல்ல வாசிக்க வேண்டாம். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். ஒருவனாத சொப்பனத்தை பார்க்குற. சரி வாசிங்க 40ஆம் அதிகாரம்
அப்பொழுது 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசி. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் அப்பொழுது பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நோக்கி யோசேப்பை நோக்கி என் சொப்பனத்திலே என் சொப்பனத்துல ஒரு திராட்சை செடி ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டு எனக்கு முன்பாக ஒரு திராட்சை செடியை பார்த்தேன். அந்த திராட்சை செடி அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அது துளிர்த்ததா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அது பூக்கள் மலர்ந்திருந்தது. அதில் குலைகள் பழுத்த பழங்களா அதுல இருந்தது. பழுத்த பழங்களும் கொலையில இருந்துச்சு. பார்வனுடைய பாத்திரம் பார்வனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய அது பாத்திரத்தில் பார்வனுடைய பாத்திரங்களில் பிழிந்து அந்த பாத்திரத்துல பார்வனுடைய கையிலே கொடுத்து பார்வோட கையில நான் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் அந்த 3 கொடிகளும் 3 நாளாம் ஒரு அலை சொல்லுங்க. 3 கொடிகளும் 3 நாள். இவ எங்க இருக்கிறா? செயலுக்குள்ள இருக்கிறா. இன்னும் 3 நாள் சொல்றான். அந்த 3 கொடிகள் 3 நாளா 3 நாளைக்குள்ளே பார்வன் உன் தலையை உயர்த்துவார். உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முதலே சொல்லுங்களே. நடந்ததானா? நடந்துச்சு. 3 நாளுக்குள்ள தன் இழந்த அந்த போஸ்டிங்கை மீண்டும் அவன் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆக இந்த திராட்சையினுடைய செடியின் மூலமாக அந்த ரசத்தை பார்வோனுக்கு மாற்று கொடுக்கிற இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஒரு இழந்து போன ஒரு மனிதனுக்கு மீண்டும் அந்த வேலை தருவதற்கும் அந்த வேலையிலே அவனை உயர்த்துவதற்கும் இந்த திராட்சை ரசத்தை ஊமையாக, சொப்பனமாக, தரிசனமாக வெளிப்படுத்துறதை போல இது கேட்கிற தேவ பிள்ளையே, ஒரு வேலை ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். வேலை இழந்திருக்கலாம். குறிப்பிட்ட நாள் வரும்போது நீ இழந்த ஸ்தானத்தை மீண்டும் இயேசு உனக்கு தர வல்லவராக இருக்கு. ஒரு அழி சொல்லலையா? அல்லது நீ செய்கிற நீ வேலை ஸ்தலத்தில் ப்ரமோஷனுக்காக நீ காத்திருக்கலாம். பல தடைகள் உண்டாயிருக்கலாம். வெகு சீக்கிரத்தில் இந்த மனுஷனை உயர்த்தின தேவன் அந்த ஸ்தானத்தில் ஒரு உயர்வை தந்து, ப்ரமோஷனை தந்து தேவன் உங்களை உயர்த்த போகிற அந்த நாளுக்காக நீங்க நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவர். அல்லேலூயா. யாருக்கோ பேசுகிறார். வெகு சீக்கிரத்தில் ஒரு வேலையே இல்லையே, சிறையின் அனுபவத்தில் இருக்கிறேன்னு என்ன நீங்கள் பாரத்தோடு இருந்தால் கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் நல்ல உத்தியோகமுள்ள சம்பாதிக்கத்தக்க ஒரு வேலையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கும். ஒரு அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிங்க பார்ப்போம். 5ஆம் அதிகாரம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள், கர்த்தரை நீதியை பின்பற்றணுமா? கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட இல்ல அது இல்லையே, வாசிங்க. தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணம் என்று விலையும் என்று திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். அல்லேலூயா. வாங்க, உங்கள் ஆவிக்குரிய பலமான ஆகாரத்தை நான் தருகிறேன். தாகமுள்ளவளாக வாங்க. அந்த திராட்சை ரசத்தை, அநேக சத்தியத்தை வெளிப்படுத்துகிற பலமான ஆகாரத்தை நீங்கள் வாங்கி இலவசமாக நீங்கள் புசியுங்கள். அல்லேலூயா. கடைசி அந்த ராபோதனத்தில் ஒரு சத்தியம் சொல்லி முடிப்பார். இந்த ரசம், இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணும்போதெல்லாம் என் மரணத்தை நினைவு கூறும்படி செய்யும். இந்த திராட்சை ரசம்
நான் உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையினுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக அந்த திராட்சை ரசத்தை ராபோஜனத்தில் இந்த நாள் வரை நாம் பயன்படுத்தி வருவதைப் போல அவருடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இந்த பூமியில் இருக்கும்போது செய்து முடித்ததைப் போல அது இயேசுவின் இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கு. ஒரு அலை சொல்லலையா? அதுதான் இந்த வசனத்தை வைத்து ஈசாக்கு யாக்கோபை கர்த்தர் உன்னை திராட்சை ரசத்தை போல உன்னை ஆஸ்வதிப்பார் என்று அப்படியே கண்களை மூடினவளாக கேட்கப்பட்ட சத்தியத்தை கேட்கப்பட்ட விதத்தை அறிந்து ஆண்டவரை என்னையும் ஆசீர்வதிப்பீராக, என்னையும் ஆசீர்வதிப்பீராக. திராட்சை ரசத்தினுடைய அனைத்து ஆசீர்வாதங்களை தந்து நானும் உமக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவரே நாங்கள் வீசத்தக்க ஒரு வாழ்க்கை, உமக்காக அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை தந்து நீ நடத்துவீராக என்று சொல்லி அப்படியே நம்ம சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திர. ஆண்டவரே கர்த்தர் யாரோடு பேசுகிறார்? வெகு சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு உயர்வை தருகிறார், உங்களுடைய இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி தருகிறார். ஒரு சரீரத்தில் இருக்கிற அத்தனை பலவீனங்களிலும் திராட்சை ரசத்தை பார்க்கல இனிமையானவர் இப்பொழுதே உங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை தருகிற தேவன் அந்த தேவன். தீபாவளி உங்களுடைய தேசத்தில் உங்களுடைய இல்லங்களில் அந்த திராட்சை ரசம் புரண்டு வருவதை போல, அந்த திராட்சை ரச கன்னிகளை வளர்த்துவதை போல, நீங்கள் படருவதை போல என்று படர்ந்து பெருக சுவையாக மனமாக கர்த்தர் உங்களை மாற்ற தேவன் ஒரு புதிய துருத்திகளில் அந்த புதிய திராட்சை ரசத்தை ஊற்றினதை போல ஒரு புதிய அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கடைசி ஜெபத்தை ஜெயிக்கும்போது ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ஜெபத்தோடு கூட நாம் சோதரம் ஆண்டவரே சோதரம். Jesus. Amen. Sodram, sodram. Amen, Jesus.
பல வர வர விஷாகனி. Jesus. ஆமென். சோதரம் சோதரம். ஆமென். பல வர. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அன்புள்ள உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை சதா காலம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.